வணக்கங்க. என்னோட பேர் கோமேஷுங்க. நான் விருதுநகர் மாவட்டம், சிவகாசி வட்டம், தச்சுக்குடி கிராமத்தை சேர்ந்தவன். என் பேரில் என்னோட தந்தை நான் 5 மாத குழந்தையாக இருக்கும்போதும், 2 வயது குழந்தையாக இருக்கும்போதும் 2 வெவ்வேறு சொத்துக்களை பதிவு செய்துள்ளார். அவைகளின் முறையே சர்வே எண் 771/4, 772 ஆகியவைகள் ஆகும். இதை மறைச்சு எங்கள் அப்பா நான் 14 to 15 வயசு, அதாவது 9th படிக்கும்போது எங்கள் அப்பா இறந்துருக்கிறாரு. நான் என்னுடைய 41வது வயதுலையும் 43வது வயதுலையும் என் தந்தை என் பேரில் சொத்துக்கள் வாங்கியிருக்கிறார்ன்றதை நான் கண்டுபிடிக்கிறேன். அப்படி கண்டுபிடிக்கும்போது என்னுடைய 2ஆம் சகோதரியானவர் என் தாயின் துணை கொண்டு சென்னை உயர்நீதிமன்ற மதுரை கிளையில் மனுதாரர் மற்றும் எதிர்மனுதாரராக இருந்து உயர்நீதிமன்றத்தையே ஏமாற்றி என் பேரில் வாங்கப்பட்ட சொத்துக்களை என் தந்தை பேரில் வாங்கப்பட்ட சொத்துக்களாக வாக்குமூலம் பதிவு செய்து அதற்கான ஆவணத்தை சிவகாசி தாசில்தார் அவர்களிடம் 17/2/2014 அன்று சமர்ப்பித்ததாக கூறியதின் அடிப்படையில் சென்னை உயர்நீதிமன்றத்தில் ஒரு டைரக்ஷனை வாங்குகிறார். அந்த டைரக்ஷன் மூலமாக 11/10/2014 அன்று 3 பட்டாக்கள் கொடுக்கப்படுகின்றன. 3 பட்டாக்கள் கொடுக்கப்படுறதுல ஒரு பட்டால என்னன்னா என்னோட முன்னோர் சொத்துன்னு சொல்லி போகிற வாசுகி அவங்க 5 சர்வே நம்பர் கொடுக்குறாங்க. அதில் கூட்டுப்பட்டா கொடுக்கப்பட்டது 4 சர்வே நம்பர். 4 சர்வே நம்பரில் ஒரு சர்வே நம்பர் என் தந்தை என்னுடைய பேரில் நான் 5 மாத குழந்தையாக இருக்கும்போது வாங்கியது என்பதை மறைத்து என் தந்தை பேரில் போலியாக ஒரு பத்திரத்தை தயாரித்து அந்த பத்திரத்தை சிவகாசி தாசில்தார் அவர்களிடம் சமர்ப்பித்து அதன் மூலம் எனது சொத்தை கூட்டுப்பட்டாவிற்குள் கொண்டு வந்துள்ளனர். நான் அதை அறிந்துவிடக்கூடாது என்பதற்காக வில்லங்கச்சான்றில் சம்பந்தப்பட்ட பத்திரப்பதிவை வெளிவராமல் மறைத்துள்ளனர். இது கிரிமினல் குற்றமா, சிவில் குற்றமா? இதை சிவில் குற்றம் என்று சிவில் மேட்டர் என்று மங்களம் புதுப்பட்டி காவல் நிலையம் தனது விசாரணை அறிக்கையில் சர்வே நம்பரே காட்டலங்க, மறைச்சிட்டாங்க. விசாரணை அறிக்கையில் எஸ்ஐ சிராஜுதீன்றவர் தன்னுடைய விசாரணை அறிக்கையில் 707, அதாவது கூட்டுப்பட்டா 2014 கொடுத்த கூட்டுப்பட்டா 927, அந்த கூட்டுப்பட்டாவில் இருக்கிற சர்வே நம்பர் 4. வாசுகி சொல்லி போனது என் தந்தையோட சொத்துக்கள் 5ன்னு 5 சர்வே நம்பர் சொல்லிட்டு போயிருக்காங்க. கொடுக்கப்பட்ட கூட்டுப்பட்டாவில் 4 சர்வே நம்பர் தான் கொடுத்துருக்காங்க. அந்த 4 சர்வே நம்பரில் 772ன்றது என்னோட பேரில் இருக்கிறத நான் 2024 தான் நான் கண்டுபிடிக்கிறேன். சரி, மற்ற 3 சர்வே நம்பராவது என் தந்தையோடைய சொத்தா அப்படின்னு நான் தேடி போகும்போது 771/2 சொத்தானது எனது பக்கத்து பிஞ்சைக்காரர் ஓனா முத்துச்சாமி என்பவருடைய சொத்தாக தெரிய வருகிறது. அது மட்டும் இல்லைங்க, அதுக்கு பின்னாடி இன்னும் ஒரு 3 பேரும் அந்த சொத்துக்கு உடைமைப்பட்டவர்கள். ஆக இதுவும் என் தந்தை சொத்து அல்ல. மீதி 2 சொத்துக்களாவது எனது தந்தையின் சொத்துக்களா என்று பார்க்கும்போது இந்த சர்வே நம்பர் ஆனதும் என் தந்தையின் சொத்துக்கள் அல்ல என்பதை நான் தெரிய வந்திருக்கிறேன். ஆக கொடுக்கப்பட்ட கூட்டுப்பட்டாவில் உள்ள சர்வே நம்பர்கள் ஒன்று கூட என் தந்தையார் சொத்து அல்ல என்ற போது என் தந்தையார் சொத்துக்கள் வேண்டுமென்றே சென்னை உயர்நீதிமன்ற மதுரை கிளையில் மறைக்கப்பட்டுள்ளது. சரி, அப்படி தாயும் மகளும் இருவரும் ஒன்று சேர்ந்து என் தந்தையின் சொத்துக்களை நீதிமன்றத்தில் மறைக்க என்ன காரணம்? என் தந்தை அவர் உயில் எழுதாமல் இருந்திருந்தா இவங்க மறைக்க வேண்டிய அவசியம் இல்லை. என் தந்தை உயில் எழுதியிருக்கிறாரு. அந்த உயிலை மறைச்சதுனால தான் அவங்க என்னுடைய தந்தையுடைய தனிப்பட்ட பெயரில் வாங்கப்பட்ட சொத்துக்களை உயர்நீதிமன்றத்தில் காட்ட முடியவில்லை. இதை 2024 தான் நான் கண்டுபிடிக்கிறேன். சரிங்களா? என்னோட 43வது வயசில் நான் கண்டுபிடிக்கிறேன். சரி, அப்போ இதை மறைச்சு இந்த உயிரில் அடுத்து யாருன்னா நான் 14 to 15 வயசு 9th படிக்கும்போது எங்கள் அப்பா என் பேரில் உயில் எழுதியிருக்கிறாரு. நான் மைனராக இருந்த காரணத்தினால் எனது தாயாரை என்ன பண்ணியிருக்காருன்னா கார்டியனாக நியமித்துள்ளார். அந்த கார்டியன்ற அந்த உயிலையும் மறைச்சிருக்காங்க. மறைச்சிட்டு 2013 என்னை 3 தடவை சூசைட் அட்டன் பண்ண வச்சுருக்காங்க. 2018 தான் எனக்கு சந்தேகம் வருது. 2021 எனக்கு மேலே ஒரு பொய் கம்ப்ளைண்ட் கொடுக்குறாங்க. சென்னை உயர்நீதிமன்றத்தில் 2022 ஒரு பெட்டிஷனை பொய்யான சங்கதிகளை சொல்லி கேஸை ஃபைல் பண்ணுறாங்க. அந்த கேஸை மங்களம் புதுப்பட்டி காவல் நிலையம் தான் விசாரிக்குது. சரிங்களா? மங்களம் புதுப்பட்டி காவல் நிலையம் எனது
புகாரான 11/1/2022 கொடுத்தது, 24/7/2024 கொடுத்தது மேலே எந்த விதமான நடவடிக்கையும் இல்லைன்னு சென்னை ஹைகோர்ட்டில் போய் ஒரு டைரக்ஷன் வாங்குகிறேன். இப்போ ரிட் பெட்டிஷன் நம்பர் வந்து 24,402/2024. அதில் 2 மாதத்தில் விசாரித்து முழுமையாக புகாரை விசாரித்து என்னோட மனுவை வந்து முழுமையாக எடுத்துக்கொண்டு விசாரித்து வந்த தெரிந்து கொண்ட சம்பவத்தின் அடிப்படையில் குற்றம் நடந்திருப்பேன், எஃப்ஐஆர் பதிவு பண்ணணுன்றது தான் அதனுடைய முழு உத்தரவு. ஆனால் இவங்க என்ன பண்ணிட்டாங்க, மங்களம் புதுப்பட்டி போலீஸ் ஸ்டேஷனு விசாரித்த கொஞ்சதுலேயே வந்து குற்றம் நடந்திருக்குன்னு தெரிஞ்ச உடனே இது என்ன சொல்லிட்டாங்கன்னா, நாங்கள் வந்து எங்களுடைய புகாரை வந்து பாதியிலே நிறுத்திக்கிறோம். எப்படி பாதியிலே நிறுத்திக்கிறோம்? தற்காலிகமாக முடித்து வைக்கப்பட்டது. சென்னை உயர்நீதிமன்றம் என்ன சொல்லுது, முழுமையாக இவருடைய புகாரை முழுமையாக விசாரித்து தெரியப்பட்டதின் சம்பவத்தின் அடிப்படையில் குற்றம் நடந்திருப்பேன், எஃப்ஐஆர் பதிவு பண்ணி மேற்கொண்டு நடவடிக்கை எடுங்கன்னு. சரிங்களா? ஆனால் மங்களம் புதுப்பட்டி காவல் நிலையம் என்ன சொல்லுதுன்னா, எங்கள் அம்மா வந்து விசாரணைக்கு 8/2/2024 ஆஜராயிருக்காங்க. தான் வந்து ஆஜர் ஆனதையே வந்துட்டு தன்னுடைய விசாரணை அறிக்கையில் மறைச்சிருக்காரு. ஆனால் என் மேலே வந்து ஒரு பொய் புகார் வந்து 8/2/2025 வந்து கொடுக்குறாங்க. அந்த 8/2/2025 என்னோட சேர்ந்து என் சித்தப்பா பையன் சித்திரகனி என்பவர் மேலேயும் கொடுக்குறாங்க. அந்த சித்திரகனி என்பவர் தன் மீது பொய் வழக்கு கொடுத்ததாகவும் சிராஜுதீன் என்பவர் வந்து தன்னை வந்து ரொம்ப துன்புறுத்தியதாக என்ன பண்ணியிருக்காருன்னா, அவர் மேலே வந்து எஸ்ஐ சிராஜுதீன் மேலே வந்துட்டு புகார் வந்து எஸ்பி அலுவலகத்துலையும் கலெக்டர்கிட்டையும் கொடுத்துருக்காரு. அந்த கலெக்டர் அவங்க வந்து எஸ்பி அவங்களுக்கு ஃபார்வர்ட் பண்ணி எஸ்பி அவங்க விசாரித்ததில் 8/2/2025 வந்து சுந்தராம்பாள் மங்களம் புதுப்பட்டி காவல் நிலையம் வந்து வந்ததாக ஒத்துக்கிறாரு. அப்போ ஏங்க வந்து என்னுடைய விசாரணை மனுவில் சிராஜுதீன்றவங்க 8/2/2025 வந்து சுந்தரம்பாள்ன்றவங்க தன்னுடைய காவல் நிலையத்துக்கு வந்ததாகவும் இது பண்ணுறதையும் ஏன் மறைக்கிறாரு? என்னுடைய சர்வே நம்பர் 927 இருக்குதுன்னு தன்னோட ரிப்போர்ட்டில் மறைச்சிருக்காரு. ஓனா முத்துச்சாமி அவருடைய சர்வே நம்பர் 771/2 கொடுக்கப்பட்ட பட்டாவே போலி பத்திரங்கள் மூலமாக கொடுக்கப்பட்டதுன்றதை மறைக்கிறதுக்காக சிவகாசி தாசில்தார் அலுவலகத்தில் ஆவணத்தை கைப்பற்றாமல் ஆன்லைனில் பட்டாவை இறக்கி அந்த பட்டாவை காரணம் காட்டி வந்துட்டு இது பண்ணுறாருங்க. எந்த முட்டாளாவது பண்ணவனுங்க? அதை போலி பத்திரம் கொடுத்துருக்குன்னு சொன்னால் எங்கங்க ஆவணத்தை கைப்பற்றணும்? நான் கொடுக்குற பத்திரம் ஒரிஜினலாக டூப்ளிகேட்டாக செக் பண்ணுமா இல்லைங்க? அதை பண்ணலைங்க. அதை விட்டுட்டு ஆன்லைனில் பட்டா போலி பத்திரம், என் பத்திரம் உண்மையாக இல்லையான்னு செக் பண்ணியிருக்கணும். என் பத்திரம் உண்மையாக இல்லையான்னு செக் பண்ணிவிட்டு இது உண்மை தான் தெரிஞ்சதுக்கப்புறம் அதை என்ன பண்ணியிருக்கோம், ஏன் ஈஸியில் வரலன்னு செக் பண்ணியிருக்கணும். இதை வந்து ஏன் வந்துட்டு சென்னை உயர்நீதிமன்றத்தில் வாசிக்கின்றவங்க வந்துட்டு ஹைகோர்ட்டில் வந்து இது எப்படி ஃபைல் பண்ணாங்க, இவர் தந்தையோடைய சொத்துன்னு சொல்லி எப்படி ஃபைல் பண்ணாங்கன்ற கேள்வி எல்லாத்தையும் மூடி மறைக்கிறார். இதுக்கு பின்னாடி வந்துட்டு எங்கள் அப்பா வந்து 1997 கொலை பண்ணியிருக்காங்க சொத்துக்காக. எங்கள் அம்மா கள்ளத்தொடர்பு இருந்திருக்குங்க. எல்லாத்தையும் நான் கண்டுபிடிச்சி வரேங்க. மீடியா உங்களால் வந்துட்டு எல்லாத்தையும் வெளியில் கொண்டு வர முடியுமாங்க? நான் எல்லாத்துக்கும் ஆவணத்தை கொடுக்குறேங்க. தயவு செஞ்சு மீடியாக்கள் எல்லாரையும் கையெடுத்து நான் கேட்டுக்கிறேன். இதுக்கு பின்னாடி இருக்க பல குற்றங்களை வெளியில் கொண்டு வாங்க.